நீங்க ஒரு பொம்பளை பொறுக்கி, ஒரு அயோக்கிய. என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டீங்க. கிட்ட வராதீங்க. என்ன தொட்டீங்க, நான் உசுரோட இருக்க மாட்டேன். எவன் ஒருத்தன் தான் மனைவியை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஏகப்பத்தினி விருதனா இருக்கானோ அவன் தான் தீச்சட்டி எடுத்து பூங்குழியில இறங்க முடியும். தீச்சட்டி எடுக்க போயிட்டு இருக்காரு. நாங்க எவ்வளவு சொல்லி கேட்கலாமா? சீக்கிரமா வந்து அண்ணன் கிட்ட எப்படியாவது பக்குவமா எடுத்து சொல்லணுமா? அத்தா சீக்கிரமா வாங்க அத்தா. வாங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லலாம். என்னப்பா எனக்கு நம்ம பையன் தீச்சட்டி எடுக்க போறானம்மா. நாங்க போறேன். ஐயோ நான் என்ன செய்வேன்? கொஞ்சம் நில்லுங்கம்மா. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. வீணா உங்க புருஷன் மேல சந்தேகப்படாதீங்க. நீங்க பத்தினின்னு எந்த அளவுக்கு உங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க புருஷன் உத்தமர்னு நான் நம்புறேன். நான் அவர் மேல ஆசைப்பட்டிருக்கலாம், ஆனா அவர் என் மேல ஆசைப்பட்டு என்ன இந்த ஊர்ல தங்க வைக்கல. நீங்க அவர் கூட சந்தோஷமா வாழணுங்கிறது தான் என் ஆசை. நான் இந்த ஊரை விட்டே போறேம்மா. இப்ப சொல்லுங்கடா, எந்த அம்மா முன்னாடி வந்து நிக்கிறீங்களோ அதே அம்மனை சாட்சியா வச்சு கேக்குறேன். நான் இந்த ஊர்ல எந்த பொண்ணை கெடுத்த எவன் முன்னாடியா கற்பழிச்சேன் சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து என்ன பொம்பளை பொறுக்கின்னு சொல்லியே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களாடா. இளம் வயசுல எல்லாரும் கிண்டல் பண்ற மாதிரி தான் நானும் பண்ணேன். ஆனா அதை புரிஞ்சுக்காம இந்த ஊரே என்ன தப்பா பேசி இந்த ஊர்ல எவனுமே எனக்கு பொண்ணு கொடுக்காம மாதிரி பண்ணிட்டீங்களாடா. வெளியூர்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த என் பொண்டாட்டி மனசை கெடுத்தீங்க. என் தாய் தாப்பனே என்ன ஒதுக்கி வைக்கும்படி செஞ்சீங்க. இன்னைக்கு இந்த ஊரே என்ன தப்பானவனு தீர்ப்பு சொல்லிச்சு. சாட்சி சொல்ல வேண்டிய அந்த பொண்ணு ஊமை ஆயிட்டா. அதனால அம்மனை சாட்சியா வச்சு இந்த பூங்குழியில இறங்கி நான் யோக்கியமானங்கிறத இப்ப நிரூபிச்சிட்டேன். ஆனா நான் இறந்த வாழ்க்கை திரும்ப கிடைக்குமா? நீங்க கொடுப்பீங்களாயா? சொல்லுங்க. ஏயா வாய மூடிட்டு சும்மா இருக்கீங்க? சொல்லுங்கயா. நீங்க யாரும் சொல்ல வேணாயா, அந்த அம்மனே சொல்லிட்டா நான் உத்தமன். அம்மா, எனக்கு எந்த மாதிரி புருஷன் வேணும்னு நினைச்சனும் அதே மாதிரி புருஷன் எனக்கு கிடைச்சோம். எவ்வளவு நாள் அவர் புரிஞ்சுக்காம வாழ்க்கையை வீடு அடிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருமா? சாமி மன்னிக்காத முடியும், நான் தான் மன்னிக்கணும். யாருன்னு பாக்குறியா அம்மணி? அன்றாயிரம் கவுண்டரே தான். சாமி மன்னிச்சு ஏத்துக்குதோ இல்லையோ, நான் ஏத்துக்கிறேன். அம்மணி என்ன பாக்குற? உன் புருஷனுக்கு நான் எந்த விதத்திலையும் குறைஞ்சவே இல்லை. என்ற புருஷன் கால் தூசி கூட அருகதை இல்லாதவனி. அவரை பத்தி பேசல. உன் புருஷன் மேல திடீர்னு அவ்வளவு பாசமா? கவலைப்படாதமா கண்ணு, அங்க என் ஆளுங்க உன் புருஷனுக்கு விருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கானு. உன்னை கெடுக்கிறதுக்காக நான் வரலாமா? இந்த அன்றாயிரம் கவுண்டர் அயோக்கியம் தான், ஆனா கோவில்ல கெடுக்கிற அளவுக்கு அயோக்கியம் இல்ல. வந்துருமா கண்ணு? வராத, கிட்ட வராத. வந்த பத்தி எரிஞ்சிருவேன். புருஷனோட சுண்டு விரல் கூட என் மேல பட்டதில்லை. என் மேல கைய வச்ச கிட்ட வராத.
ஆமா, நான் தான் கொலை பண்ணேன். அவன் என் பொண்டாட்டியை கெடுக்க முயற்சி பண்ணா, நான் கொலை பண்ணேன். எனக்கு இவர் பேர் அன்றையார் கவுண்டர். எங்க ஊர் பண்ணையாருங்க. எங்க ஊர் ராசிய ராத்திரி கோயிலுக்கு குத்து விளக்கால இவர் குத்தி கொண்டு மாட்டாருங்க. உன்னை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காப்பா. என்னப்பா திடீர்னு அவ்வளவு குஷி ஆயிட்டேன்? வந்திருக்க பொண்ணு யாரு தெரியுமில? என் பொஞ்சாதி. என்ன ராசையா இவ்வளவு வேகமா போற? என் பொஞ்சாதி என்ன பார்க்க வந்திருக்கா. அண்ணே, என் சம்சாரம் என்ன பார்க்க வந்திருக்கா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் பாரு ராசியா. தாத்தா, உன் பேத்தி என்ன பார்க்க வந்திருக்க. ரொம்ப சந்தோஷப்பா. ரசியா, பண்ணாத தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என் புருஷன் ஜெயில இருக்காரே, நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு அவங்க அவங்களே தண்டிச்சிட்டு இருக்காங்க. என்ன வாழ்க்கை இது? பார்க்க போனா இப்ப 2 பேருமே தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, உங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக நான் எல்லா முயற்சியும் பண்றேன். முயற்சி பண்ணி பாருங்க. உங்க ஆசையை நான் ஏன் கெடுப்பானு. எல்லாம் நடக்கிறதா நடக்கும். தைரியமா இருங்க. என்ன தூக்குல போற செய்தியை மட்டும் என் பொஞ்சாதிட்ட சொல்லிடாதீங்க. அதே தேதியில அவளும் செத்துருவா. நான் செத்ததுக்கு அப்புறம் என் பொஞ்சாதி வாழ்ற மீதி காலத்துல அவளுக்கு துணையா இருந்து நீங்க தான் ஆறுதல் சொல்லணும். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அந்த தமிழ் செல்விக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேங்கிறத மட்டும் சொல்லிடுங்க. இங்க எல்லாரும் அன்பா நடத்துறாங்க, நானும் நல்லா தான் இருக்கேன். ஆனா ஒரே ஒரு குறை, என்ன கழுத கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ வேண்டிய காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்துட்டோம். வாழன்னு ஆசைப்படுறோம், சாவு வந்துருச்சு. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. வேணா நாளைக்கு உங்க மனைவியை கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாங்க, பார்க்க வேணாம். அது தாய்க்க முடியாது. அப்புறம் அவ மூச்ச பார்த்துட்டனா எனக்கு சாவு பிடிக்காது. நிச்சயமா என்னால காப்பாத்த முடியும். நான் சாகிறதுக்காக பயப்படலைங்க. என்ன இந்த ஜென்மத்துல அவ கூட வாழ முடியலங்கிற ஒரே வருத்தம் தான். கண்டிப்பா மனுவை ஏத்துப்பாங்க. இதுல நாங்க காப்பாத்துற நிலைமை முடிஞ்சு போச்சுமா. இருக்கிற ஒரே வழி, இந்திய அரசியல் சட்டப்படி தூக்கு தண்டனை ரத்து பண்ற அதிகாரம் ஜனாதிபதி கையில தான் இருக்கு. அதனால சம்பந்தப்பட்ட கைதியோட மனைவிய ஜனாதிபதிக்கு கவர்னர் மூலமா கருணை மனு போட்டு மன்றாட சொல்லுங்க. சார், நான் பிரஸ் ரிப்போர்ட்டர், கவர்னரை பார்க்கணும். கவர்னரை பார்க்க முடியாது. இது பாருங்க, என்கிட்ட ஐடென்டிட்டி கார்டு இருக்கு. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட இருக்கு இன்னைக்காக. आप बिल्कुल नहीं मिल सकते। நீங்க சொல்றது எனக்கு புரியல, நான் சொல்றது உங்களுக்கு புரியல. தமிழ்ல பேசினாதான் புரியும். கவர்னர்
கவர்னர் அர்ஜென்ட்டா சட்டசபைக்கு போறாருமா. ஆல் ப்ரோக்ராம் கேன்சல். ரொம்ப urgent ஆ பார்க்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கவர்னரை பார்த்தே ஆகணும். சார், ஐ அம் a press reporter from Senior Vigadan magazine. சொல்லுமா. சார், இது கருணை மனு. கோயம்புத்தூர் ஜெயிலர் ராசையாங்கிற தூக்கு தண்டனை கைதிக்காக அவர் அந்த கொலை செய்யல, அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. சார், அந்த தூக்கு தண்டனை ரத்து செய்ய ஜனாதிபதிக்கு நீங்க இந்த மனு அனுப்பணும். ஓகேம்மா, இத பத்தி நிறைய டெலிகிராம் வந்திருக்கு, பத்திரிகையிலையும் பார்த்தேன். மனு கொடுங்க. தேங்க்யூ சார். ஓகே, பிரசிடென்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்றேன். தேங்க்யூ சார். தமிழ், கவலைப்படாதீங்க, உங்க புருஷனை காப்பாத்திடலாம். பார் கவுன்சில்ல பெரிய பெரிய லாயரை பார்த்து ஜனாதிபதிக்கு கருணை மனு ரெடி பண்ணி கவர்னர் கிட்ட கொடுத்துட்டேன். கவர்னரை பாக்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அவர் கண்டிப்பா உதவி செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த நம்ம பத்திரிகையில உங்களை பத்தி நியூஸ் எழுதி உங்க போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதுக்கப்புறம் ஊர் பூரா உங்க பேச்சு தான். வாசகர்கள் நிறைய பேரை உங்களுக்காக தந்தி போட நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். சோ நோ டவுட் உங்க புருஷனை சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. என்ன தமிழ், நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்னாச்சு? வரும் வெள்ளிக்கிழமை 10ஆம் தேதி தூக்கு. ஓ மை காட், இப்பதானே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். ஐம் சாரி, விஷயம் தெரியாம எது பேசிட்டு. இது பாருங்க, இப்ப நீங்க அழறதுனால உங்க புருஷனோட தூக்கு தேதி மாற போகுதா, இல்ல தூக்கு தண்டனையை ரத்து செய்ய போறாங்களா? என் புருஷனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவருக்கு தூக்குன்னா நான் உசுரோட இருக்க மாட்டேன். புருஷனுக்கு அநீதினு புறப்பட்டு போய் மதுரையை எரிச்சாலே கண்ணகி, அவளும் தமிழச்சிதான். தன் புருஷனோட உயிர் போனோன்னு யமங்கிட்ட வாதாடி உயிரை மீட்டிட்டு வந்தாலே சாவித்திரி, அவளும் தமிழ்ச்சிதான். அவங்க எல்லாம் போராடல, எங்கேயும் இருக்கிற யமன் கிட்ட போராட வேண்டாம், இங்க இருக்கிற கவர்னர் கிட்ட போராடும். உங்களையும் உங்க புருஷனையும் சேர்த்து வைக்கிறது என் பொறுப்பு.